ரவி மோகன் சார், உங்களோட கதர்லாம் நான் பார்த்தேன். அந்த வீடியோவை எடுத்து நான் யாருக்கு அனுப்பணுமோ அந்த வீடியோவை அனுப்பிச்சேன். எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்க தான் சார் செய்யுது. யாருக்கு பிரச்சனை இல்லை? எவ்வளோ பெரிய ஆள் வேணால் எடுத்துக்கோங்க. சினிமா மட்டும் இல்லை, அரசியல், தொழிலதிபர் யாராக இருந்தாலும் சரி, பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நீங்கள் அதை வெளியில் கொண்டு வந்து வேடிக்கை பார்க்குற நிலைமை தான் வந்திருக்கு. பல பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, பல பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதே மாதிரி நடிகர் பிரசாந்த் அவர்கள், எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு பிறகு அடுத்த இடத்தை பிடிக்க வேண்டியவர் தியாகராஜன் சாரோட சன் பிரசாந்த் சார் தான். அவர் பிடிச்சிருக்கணும். அவரும் இந்த மாதிரி தான் ஒரு குடும்ப சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் விசாரணை கைதி அந்த டீமுக்கு தான் போய் சேரும். இப்போ நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது, சாங்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லோரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. மகேந்திரன், எல்லாரையும் விட மகேந்திரன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த குத்து சாங்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. ஸோ இன்னமும் வந்து அவர் நாட்டாமலேருந்து இன்னும் அந்த டீச்சரை தூக்கின்னு போனது யாருன்னு இன்னும் அவர் மறக்காமல் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்றும் இளமோடு இருக்கும் மாஸ்டர் மகேந்திரனுக்கு வாழ்த்துக்கள். ஹீரோ உன்னிகிருஷ்ணன் அவர்கள், அவர் வந்து டூயட் பண்ணது, ஆக்ஷன் பண்ணது, எனக்கு அதெல்லாம் விட அவரோட தாடி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் தாடி நமக்கு இது வரைக்கும் வரும், இல்லை சில பேருக்கு ஆட்டு தாடி மாதிரி வரும். இவருக்கு பார்த்திங்கன்னா அந்த இதில் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது, சாங்லாம் இப்படி கிராஸாக இருந்துச்சு. அப்போ வந்து அசோகன் சார் வச்சுருப்பார். அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஸ்டைலாக அந்த கிருதாவோடு சேர்ந்து அந்த தாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஒரு ஹீரோட்டையும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ ரஜினி சார்கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும், ஆக்ஷன் கிங்கிட்ட ஒரு ஆக்ஷன் ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு அந்த தாடி வந்து நல்ல ஸ்டைலாக இருக்குது. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். இப்போ உங்களை பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் கல்லங்கப்படம் இல்லாத ஒரு மனிதராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? அப்புறம் டைரக்டர் மணிகண்டன் சார், ரொம்ப அவர் ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கிறாரு. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த படம் நீங்கள் ஜெயிப்பீங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும்போது நான் பேச மாட்டேன், என் படம் பேசும் அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துருக்கேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஹீரோயின் ரித்திகா ஸ்ரீ, நான் போகும்போது கூட சொன்னேன், என் பேர் கூல் சுரேஷ்னா. அவங்க அதை பற்றிலாம் அதுங்க ரொம்ப நேராக வந்து பிபிசியில் நியூஸ் வைக்கிற மாதிரி கட 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 கடன்னு இங்கிலீஷில் பேசிட்டு போயிட்டீங்க. அப்படியா? இப்போ நம்ம டீச்சரை தூக்கின்னு போனதை கண்டுபிடிச்சி கொடுத்த மாஸ்டர் மகேந்திரன் சார்பாக ரித்திகா ஸ்ரீக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வில்லனாக நடித்த சார், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா எல்லாரையும் நல்லா கோர்வையோடு நல்லா சூப்பராக பேசுனீங்க. மற்றும் இசையமைப்பாளர், எடிட்டர் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் அசால்ட்டு மதுரை, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த 2026 அசால்ட்டாக வந்துடலாம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2026 இனிமேல் எல்லோரும் சொல்கிறாங்க சினிமா இதுக்கு முன்னாடி அப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி போச்சுன்னு. நம்ம சிஎம் வந்திருக்காங்க, அதனால் நல்லது நடக்கும். எல்லா தொழிலாளர்களுக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. இது கை தட்டிடாதீங்க, கை தட்டிடாதீங்க. அப்புறம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு சேலம் ஆர்ஆர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் பேரரசருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான் அப்படின்னு டீச்சரை தூக்கின்னு போனதை இன்ன வரைக்கும் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கும் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் இரத்தத்தின் இரத்தமான லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி இந்த விசாரணை கைதி அந்த இடத்துல ஒரு விசாரணை நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். ராஜன் சார், உங்களுக்காக
நான் ஒரு தடவை ஸ்டேஜ் அங்கே பார்த்தேன். ஒருத்தர் கூட உங்களுக்கு ஏதோ மனக்கசப்பு, அப்போ உங்கள் தொடைய அப்படி எடுத்து வாடா அப்படின்னீங்க. அதெல்லாம் நான் பார்த்து வியந்து போனேன். அவ்வளோ ஒரு வீரமான மனுஷன். உங்களுக்கு என்ன சார் அப்படி கஷ்டம்? அவங்க மகன் இன்னைக்கு பேட்டியில் சொல்கிறாரு, எதுவும் ரூமரை கிளப்பாதீங்க அப்படின்னு. ராஜன் சார், உண்மையிலே அப்படி உங்கள் மனசுக்குள்ளே என்ன தான் சார் இருந்துச்சு? இந்த ஒரு மேடையிலையும் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் தான் குரல் கொடுத்துட்டே இருப்பீங்க. நிறையா பேர் நினப்பாங்க அவர் எல்லாரையும் திட்டுறாருன்னு. அது திட்டலை, அறிவுரை சொல்கிறாரு, புத்திமதி சொல்கிறாரு. ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் சொல்கிறது என்ன, நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் தோணும். அப்படி ஆசிரியர் ஸ்தானத்திலிருந்து மற்ற சின்ன தயாரிப்பாளர்கள் எதுவும் தவறான தெரியாத அந்த மாதிரி விஷயங்களை எதுவும் தேர்ந்தெடுத்துடக்கூடாது, நம்மளை நம்பி வர சின்ன தயாரிப்பாளர்களை யாரும் ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு கே ராஜன் சார் அவ்வளவு குரல் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் 85 வயசு நான் இருப்பேனான்னு தெரியல. இன்னமும் அவ்வளோ ஒரு உறுதியான உடலோடு தான் நீங்கள் இருந்தீங்க. உண்மையிலேயே அந்த வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு அது உங்களுடைய அடையாளம். உங்களுடைய அந்த வெள்ளை சட்டை வெள்ளை மனசை உங்களோட மனசை காட்டும். அப்படி ஒரு தங்கமான மனிதர். உங்களுக்கு அப்படி என்ன சார் பிரச்சனை? உங்களுக்கு வலதுகரமாக பேரரசாரெலாம் பல இடத்துல பேசினதை நான் பார்த்துருக்கேன். ஆரி உதயகுமார் சார் பேசுனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் இவங்கள்ட்ட எதுவும் சொல்லியிருந்தா கூட அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும். நீங்கள் அவங்களோட சீனியராக இருக்கலாம், இருந்தாலும் வயது ஆக ஆக எனக்கு தெரியும், என்னோடய அப்பா இறந்துட்டார் இதே மாதிரி தான். ஏன்னா வயசு ஆக ஆக அவங்களுக்கு குழந்த மாதிரி மனசு ஆயிடும். தன்னுடைய பசங்களாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, காசு பணம் எதுக்குமே ஆசைப்படாமல் அப்படி இருப்பீங்க. நான் அனுபவப்பட்டவன். அதே மாதிரி சிஎம் விஜய் சார் இன்றைக்கி சிஎம் ஆயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோட அப்பா சந்திரசேகர் சார், அம்மா அவங்கள விட சிஎம் ஆகணும் அப்படின்னு கே ராஜன் சார் தான் அப்போ இருந்து நினச்சிட்டே இருந்தார். ஏன் அடுத்த ஒரு மாற்றம் வரணும் சினிமாவில். எனக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு அனுபவம் பத்தாது. ஆனால் பல பேர் சொல்லுவாங்க, சினிமா ஒருத்தங்க கையில் இருக்குது, அங்கேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு. ஏன்னா நான் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி மட்டும்தான் நடிக்கிறவன், பின்னாடி நடக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியாது. அந்த தயாரிப்பாளரோட வழி என்னன்றது எனக்கு தெரியாது. அது எல்லாம் உணர்ந்து கே ராஜன் சார் அடிக்கடி சொல்லிகிட்டே வருவார், என்னோடய தயாரிப்பாளர் இந்த நிலைமைக்கு வந்துட்டுருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்படி ஒரு மாற்று அரசியல் இப்போ வந்திருக்கு. அதை கைத்தட்டி பார்க்குறதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டீங்க சார். எனக்கு பல இடத்துல நீங்கள் புத்திமதி சொல்லியிருக்கீங்க. இங்கே நான் வந்தப்போ கூட பல ப்ரெஸ்ஸுக்காரங்க என்கிட்ட கேட்டாங்க, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி. ஏன்னா சில இடத்துல நான் கே ராஜன் சார்னால தான் பிரபலமே ஆனேன். எனக்கு அவ்வளோ புத்திமதி சொன்னார். எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி, அவர் எனக்கு தந்தை மாதிரி. ஏன்னா மாணவனை திருத்துறதுக்கு அந்த வாத்தியார் இருந்தால் தான் அந்த மாணவன் சரியாக வருவான். அதன் பிறகு நான் என்னோடய வாளை சுருட்டி கொண்டு ரொம்ப ஜுனூனாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பிக் பாஸ்லாம் போனேன். பிக் பாஸ் போனதுக்கப்புறம் என்னுடைய குணம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் வெளியில் தெரிஞ்சுது. கே ராஜன் சார், உங்களது குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கல். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை, நான் குடும்பஸ்தான் நான் சொல்கிறேன். ஜெயம் ரவி சார்,
ரவி மோகன் சார், உங்களோட கதர்லாம் நான் பார்த்தேன். அந்த வீடியோவை எடுத்து நான் யாருக்கு அனுப்பணுமோ அந்த வீடியோவை அனுப்பிச்சேன். எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்க தான் சார் செய்யுது. யாருக்கு பிரச்சனை இல்லை? எவ்வளோ பெரிய ஆள் வேணால் எடுத்துக்கோங்க. சினிமா மட்டும் இல்லை, அரசியல், தொழிலதிபர் யாராக இருந்தாலும் சரி, பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நீங்கள் அதை வெளியில் கொண்டு வந்து வேடிக்கை பார்க்குற நிலமை தான் வந்திருக்கு. பல பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, பல பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதே மாதிரி நடிகர் பிரசாந்த் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு பிறகு அடுத்த இடத்தை பிடிக்க வேண்டியவர் தியாகராஜன் சாரோட சன் பிரசாந்த் சார் தான். அவர் பிடிச்சிருக்கணும். அவரும் இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு அந்த இடமே வெற்றிடமாச்சு. அதனால் ஜெயம் ரவி சார், தயவு செய்து சொல்கிறேன், நானும் ஒரு குடும்பஸ்தன், அதனால் உங்களுடைய உடன்பிறவா சகோதரனாக சொல்கிறேன், ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். அதை தயவு செய்து பெரியவங்க பேசி அதை முடிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் வார்த்தைகளை கொட்டிட்டாக்க, ஏன்னா உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, நான் அவங்க பசங்களுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு 2 பேருமே மாறி மாறி சொல்லிகிட்ருக்கீங்க. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் என்னோட சின்னவரா பெரியவரா இல்லை உங்கள் வயது உடையவனா என்னன்ற எனக்கு தெரியல. ஏன்னா உங்கள் கம்பெனியில் நான் சாப்பாடு சாப்பிட்டவன், சம்பளம் வாங்கினவன், அந்த நன்றி உணவோடு சொல்கிறேன். தயவு செய்து ஜெயம் ரவி சாருக்கு தகுந்த, அதற்கு தகுதி உள்ளவர்கள் அவங்க 2 பேருக்குமே ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இணைத்து வைக்க பாருங்கள். ஏன்னா ஜெயம் ரவி சாரோட குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்டவங்க இல்லை அவங்க. எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆர்த்தி மேடம், நீங்கள் என்னோட சின்னவங்களாக கூட இருப்பீங்க. உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன், உங்களுடைய குழந்தைகளோட நலன் கருதி தயவு செய்து நீங்கள் ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுத்து நீங்கள் ஒத்துமையாக வாழணும். ஜெயம் ரவி சார், நீங்கள் கோவத்தில் சொல்கிறீங்க நான் இனிமேல் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு. எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க சொன்னாங்க, சேட்டலைட்டு நல்லா வியாபாரம் ஆகிறது ஜெயம் ரவிக்கு தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஏன் தமிழ் சினிமா இழக்கணும்? உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக எதுக்கு பல தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கணும்? அதனால் ஜெயம் ரவி சார், ஆர்த்தி மேடம், தயவு செய்து நீங்கள் இல்லைனாக்கா வேறு யாரோட ஒத்துழைப்பும் இல்லாமல் நீங்களே பேசி ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா நான் குடும்பஸ்தன், எனக்கு தெரியும். எனக்கும் பல துன்பங்கள் இன்ன வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் நான் சமாளித்து தான் போயிட்டுருக்கேன். அதுதான் குடும்பம். ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு பல பேருக்கு தெரியும் அது. ஏன்னா வழி சொல்கிறதுக்கு ஊரே வரும், ஆனால் வழி சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட தட்டுங்க சார். இது எனக்கு மட்டும் இல்லை, ஜெயம் ரவிக்கு மட்டும், எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். வழி சொல்கிறதுக்கு ஊரே வரும், ஆனால் வழி சொல்கிறதுக்கு ஒருத்தங்க கூட வரமாட்டாங்க. என்ன கூட பல பேர் சொல்லுவாங்க, எதுக்கு நீ தேட்டரில் போய் கத்திட்டு இருக்கிற, எதுக்கு நீ அந்த நிகழ்ச்சிக்கு போகிற இந்த நிகழ்ச்சிக்கு போகிற அப்படின்னு. நீங்கள் டைரக்டர் தானே, நீங்கள் ப்ரொடியூசர் தானே, எனக்கு ஒரு வழி காட்டலாம்ல, அதுதான். அதனால் ஜெயம் ரவி சார், தயவு செய்து நீங்கள் இதை புரிஞ்சு 2 பேரும் சுமூகமாக ஒரு முடிவு எடுங்க. அப்புறம் இது விசாரணை கைதி அப்படின்றதால இந்த விசாரணையை சொல்கிறேன் நான். முதல்ல குழந்தைகளுக்கு, அதாவது இப்போ உள்ள குழந்தைகளுக்கு செல்ஃபோனை காமிச்சு அதில் உள்ள ரீல்ஸை காமிச்சு தான் சோறு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. தெரியாதனமாக நம்ம சிஎம் விஜய் சார் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துட்டாரு, இனிமேல் டாஸ்மார்க்கில் 10 ரூபா பணம் வாங்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு. அது சொன்னது தான் சொன்னார். ஆனால் இப்போது எல்லாரும் அதை வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. வேணும்னு அந்த கடைக்கு போகிறது, அவங்கக்கிட்ட வம்பு பண்ணுறது, வம்பு பண்ணி அது ஒரு வீடியோவாக எடுக்கிறது. எதுக்கு நீ 20 ரூபா வாங்குற, 10 ரூபா திருப்பி கொடுத்தாங்க, அந்த பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா திருப்பி கொடுத்துருவோம் இப்படின்னு சொல்லி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவதுங்க, எல்லாத்துக்குமே அரசாங்கம் உங்கள் பின்னாடியே வராதுங்க. நமக்கு தான் சுய ஒழுக்கம் வேணும், புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுதுல்ல, தண்ணி அடித்தாக்க அது உடல் நலத்துக்கு கேடுன்னு தெரியுது. வேணும்னு அந்த ஒயின் ஷாப்காரங்கிட்ட சண்டை வலிக்கணுன்றதுக்காகவே நீங்கள் போய் அங்கே போய் காசை கொடுத்து, இது 140 தான் போட்டிருக்கு, எதுக்கு நீ 160 வாங்குற அப்படின்னு நம்முடைய சிஎம் விஜய் சாருக்கு கெட்ட பேர் வாங்கிறதுக்காக சில தீய சக்திகள் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை
நான் டிவிக்கேன்னு வேறு நான் வீடியோலாம் பார்த்தேன், டிவிக்கேன்னு வேறு பெருமையாக வேறு சொல்கிறீங்க. எங்கள் அண்ணன் விஜய் சொல்லியிருக்காரு, நீ எதுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற, 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற அப்படின்னு. இது எதுக்கு? ஒரு அரசை நல்வழிப்படுத்துவதுக்காக நம்ம இருக்கணும். ஏன்னா இப்போ அந்த வீடியோ நீங்கள் எடுத்து போடுறது, இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஜாலியாக பெண்கள் ஆடுறதோ ஆண்கள் ஆடுறதோ ஏதோ ஒன்று, அவங்க ட்ரெஸ் போட்டு ஏதோ ஒன்று இப்போ பல இதெல்லாம் வரும். ஆனால் இப்போது கடந்த ஒரு வாரமாக திறந்தாக்க வெறும் ஒயின் ஷாப் வீடியோ தான் வருது. அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன தோணும்? தெரியாத பசங்களுக்கும் அது சரக்குனா என்ன, தட்டுக்கு சார், தெரியாத பசங்களுக்கும் அந்த விஷயம் தெரிய வரும். நம்மளும் இப்போ அது என்னன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு. அதனால் தயவு செய்து சுய ஒழுக்கம் நம்மள்கிட்ட தான் இருக்கணும். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும், அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்போ சொன்னீங்க எதுனா ஒன்று தப்பு நடந்துச்சுனாக்க இது வந்து திமுகவோட வேலை அப்படின்னு, செந்தில் பாலாஜியோட வேலை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் யாரை குறை சொல்லுவீங்க? அதனால் தயவு செய்து அந்த தீய பழக்கத்தை விட்டுருங்க. நீங்கள் வீடியோ போடுறதுக்காகவே நீங்கள் ஒயின் ஷாப்புக்கு போகிறீங்களான்னு தெரியல. அப்போ 10 ரூபா வாங்கினாரு செந்தில் பாலாஜின்னு சொன்னீங்க, இப்போ 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு அது ஒரு தவறான குற்றச்சாட்டை வர சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அந்த வீடியோ பார்க்கும்போது பொதுமக்களை விடுங்க, உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய மகன்கள் மகள்கள் அக்கா தங்கச்சி எல்லாரும் பார்க்க மாட்டாங்களா? அந்த சூடு சொரணை உங்களுக்கு வேணாமா? நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.